பாபா சொல்றாங்க, இந்த பாங் இருக்கு இல்லையா, பாங்கன்னா அதுல வெறும் ஒரு பொருளை மட்டும் போடுறது கிடையாது. பாங்கன்னா அந்த ஒரு சங்கரனை குடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ பாங்கன்னா அதுல வெறும் ஒரு பொருள் மட்டும் போடுறது இல்ல, மட்டும்தான் போடுறது இல்ல. भांग में ढेर चीजें डाली जाती है। பாபா சொல்றாங்க, அந்த பாங் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ட்ரிங்க்ல எப்படின்னா நிறைய பொருள்களை போடப்படுகிறது. भांग में तुम्हारा ये भी डाला जाता है जिसे बादाम कहते हैं। அந்த பாங்குல இந்த பாதாம் இருக்கு இல்லையா, அதையும் போடுறாங்க. भांग में सुगंधित भी डाला जाता है। அந்த பாங்குல என்ன செய்யறாங்கன்னா நல்ல வாசனையினோட விஷயத்தை கூடயும், அந்த நல்ல வாசனை கூடயும், வாசனை வரும் இல்லையா, அப்படிப்பட்டது கூடயும் போடுவாங்க. भांग में ये जो ये गसगस है वो भी डालते हैं। இந்த பாங்குல என்ன பண்றாங்கன்னா இந்த கஸ்கசா இருக்கு இல்லையா, அத கூடயும் போடுறாங்க. माने अच्छी चीजें भी डालते हैं, बुरी चीजें भी डालते हैं। நல்ல பொருள்களை கூடயும் போடுறாங்க, கெட்ட பொருளை கூடயும் போடுறாங்க. तो बहुत चीजों को मिला करके बंगड़ी बन जाता है। நிறைய பொருள்கள் எப்போ அது மிக்ஸ் ஆகுது இல்லையா, அப்போ அது பங்கடி ஆயிடுது. அப்படின்னா அந்த ட்ரிங்க், उसको कहते हैं भांग पीने वाला। அதுக்கு சொல்வாங்க அந்த பாங்க குடிக்க கூடியவர். मना शास्त्रों का भी चटपटा मिसाला मिल रहा है। அப்படின்னா சாஸ்திரங்களினோட சட்பட்டா அந்த ஒரு விஷயங்கள் கூடயும் கிடைச்சிட்டு இருக்குது. சட்பட்டான்னா அந்த காரமாக இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த சாஸ்திரத்தினோட விஷயங்கள் கூடயும் கிடைக்குது. ब्रह्मा बाबा की वाणी का भी मसाला मिल रहा है। பிரம்ம பாபாவினோட வாணி அந்த ஒரு மசாலா கூடயும் கிடைச்சிட்டு இருக்குது. और शिव बाबा ने ब्रह्मा के मुख से जो वेद वाणी बोली वो भी मिल रही है। பிறகு சிவ பாபா பிரம்மா முகம் மூலமா வேத வாணிகளை என்ன சொன்னாங்களோ அது கூடயும் கிடைச்சிட்டு இருக்குது. और दुनियावी लोग जो कुछ करते हैं वो भी उनमें मिलता है। பிறகு உலகத்தினார்கள் என்ன செய்யறாங்களோ அது கூடயும் அதுல கிடைக்குது. सब कुछ है, எல்லாமே இருக்குது. तो उसको बंगड़ी कह दिया। அப்போ அத பங்கடின்னு சொல்லிட்டாங்க. शंकर को